என்ன செய்து பூமாரி வந்ததுல இருந்து அப்படியே உட்கார்ந்துருக்க. இந்தா கொஞ்சோண்டு பொங்கல் கொண்டு வந்திருக்க, அதையாவது சாப்பிடுமா. எனக்கு எதுவுமே வேணாம் சித்தி, நான் கொஞ்ச நேரம் இப்படியே உட்கார்ந்தா சரியாயிடும். இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன சரியாகும்? இந்தா கொஞ்சம் சாப்பிடு, ஒன்னும் ஆகாது. வேண்டாம், எனக்கு பசிக்கவே இல்ல. பசிக்காம சாப்பிடாம போய் தானே மயங்கி விழுந்திருக்க. திருப்பியும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்க. தீபி சித்தி எனக்கு வேணாம்ல. இங்க பாரு, எக்ஸாம் என்ன இதான் உனக்கு ஃபைனல் எக்ஸாம் இல்ல? எப்படான்னு எழுதிக்கிடலாம். சும்மா அதுக்கெல்லாம் சாப்பிடாம எல்லாம் இருக்க கூடாது. இந்த அப்படி சாப்பிடு. எனக்கு தான் பசிக்கவே இல்லங்கல்ல. சித்திக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. வந்ததுல இருந்து இது சாப்பிட்டியா அதை சாப்பிட்டியான்ட்டு வாமிட் வர மாதிரியே இருந்துட்டே இருக்கு. என்ன சித்தி, என்ன கூப்பிட்டியோ? ஆமா சரி, இவளுக்கு என்ன செஞ்சது? சும்மா மயங்கி விழுந்தாளா இல்ல ஏதாவது எஞ்சி நின்னதுனால மயங்கி விழுந்தாளா? அது ஏன் கேக்குற சித்தி? ரொம்ப பயமா போயிட்டு தெரியுமா எனக்கு ஸ்கூல்ல வச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. பூமாரி சும்மா தான் உட்கார்ந்திருந்தா. அப்ப டீச்சர் வந்து கூப்பிட்டாங்க, காய்ச்சல் தொட்டு பாப்பா வான்ட்டு. முன்னாடி தானே போனா, உடனே டீச்சர் மேல டபக்குடின்னு விழுந்துட்டா. எங்களுக்கு எல்லாம் நல்லா பயமா போயிட்டு தெரியுமா. சும்மா நிறுத்து சரியா? டீச்சர் அமைதியா தான் இருந்தாங்க. இந்த தீபி தான் டீச்சர் கிட்ட தேவையில்லாம சொல்லி கொடுத்துட்டா. சித்தி நீயே சொல்ல, நீ தானே டீச்சர் கிட்ட போனேன்னு சொல்ல சொன்ன. இப்ப பாரு, மயங்கி எங்கேயாச்சும் விழுந்திருந்தா என்ன ஆகுறது? ஸ்கூல்ல விழப்பே தானே டீச்சர் எங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. நல்லதா போச்சுல? ஆமா, உனக்கு ரொம்ப நல்லதா போய்க்குமே எக்ஸாம் எழுத முடியாம. பூமாரி எக்ஸாம் எப்பனாலும் எழுதிக்கிடலாம். ஆனா இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், புரியுதா இல்லையா உனக்கு? ஆமா, எனக்கு என்னமோ பெரிய நோய் மாதிரி பேசிச்சிருக்க. லைட்டா ஃபீவர், அதுவும் இல்லாம இங்க பாரு, தொட்டு பாரு எவ்வளவு ஜில்லுன்னு இருக்குன்ட்டு. நீ தான் தேவையில்லாம ஊற கூட்டிட்ட. பாரு சித்தி, இவ அப்பல இருந்து என்ன திட்டிட்டே இருக்கா. நான் இவளுக்கு நல்லது தானே செஞ்சிருக்கேன். சும்மா நிறுத்து. அவளை எதுக்கு தேவையில்லாம திட்டிட்டு இருக்க? நான் தான் டீச்சர் கிட்ட சொல்ல சொன்னேன். திட்டலாம் இல்ல, சொல்லதானே செய்றேன். ஒழுங்கா கையில வச்சிருக்கதை சாப்பிடு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிச்சுக்கிட்டே அலையாத. பூமாரி அச்சச்சோ, அது ஃபுல்லா வாந்தி ஆயிட்டா. நான் சொன்னேன்ல எனக்கு சாப்பாடே வேணாம்னு. சரி சரி அழாதம்மா. நான் எவ்வளவு வேணா சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொன்னதே செஞ்சேன். அதுக்கப்புறமா எனக்கு எதுக்கு கொடுத்தீங்களா? எனக்கு மயக்கமா வருது. பூமாரி என்னாச்சு? பூமாரி பூமாரி அஞ்சலி என்ன ஆச்சு இவங்களுக்கு? எதனால மயங்குனாங்க? சிஸ்டர், காலையில லேசா காய்ச்சல் இருந்தது, அதோட வாமிட் வேற பண்ணிட்டா. அதோட ஸ்கூலுக்கு அனுப்புனா, ஸ்கூல்ல போய் டீச்சர்ட்ட மயங்கி விழுந்துட்டா அப்படின்னுட்டு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. சரி ஃபீவர் எதுவும் இல்லைன்ட்டு தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பிட தான் கொடுத்தேன். பொங்கல் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அதோட வாமிட் பண்ணி அப்படியே மயங்கிட்டா. ஓகே ஓகே சரிங்க, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. உள்ள கூட்டிட்டு போய் நாங்க என்னன்னு செக் பண்ணி கூட்டிட்டு வரோம். சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவளுக்கு எதுவும் ஆகாதுல்ல? வெயிட் பண்ணுங்கம்மா, செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஆகுமான்னு கேட்டோம்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால இல்ல டீச்சர், இதுவரை இவன் இப்படி வாந்தி எடுத்ததே கிடையாது, மயங்கியும் விழுந்தது கிடையாது. இன்னைக்கு எக்ஸாம் வேற, வாமிட் பண்ணிட்டாளான்ட்டு டீச்சர் வேற வீட்டுக்கு வேற அனுப்பியிருக்காங்க. ஸ்கூல்ல வேற என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, அதான் டவுட்ல கேக்குறோம். ஸ்கூல்ல வேற என்னமா நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கல, அவ மயங்கி விழுந்துட்டா, அது மட்டும் தான் நடந்துச்சு. பூமாரிக்கு ஒண்ணும் இல்ல. வெயிட் பண்ணுங்க, உள்ள கூட்டிட்டு போனாதான் என்னன்னு தெரியும். இப்ப வேற வைரல் ஃபீவர் பரவிட்டே இருக்கு, அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். உடனே என்னங்கறத சொல்ல முடியாது. பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுக்க வேண்டியது கிடக்குது. இங்கே வெயிட் பண்ணுங்க, யாரும் உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். டாக்டர் பார்த்துட்டு என்னன்னு வந்து நான் சொல்லுவேன். ஒன்றும் இருக்காதுல்ல, அவளுக்கு இதுவரை ஒரு லேசா கூட ஃபீவர்லாம் வந்ததே கிடையாது. இது என்ன அதிசயமா தான் இருக்கு இன்னைக்கு. ஃபீவர் வரலனா என்ன, வராமேவா இருக்கும்? எல்லாருக்கும் வரதான் செய்யும். இப்ப கிளைமேட் வேற சேஞ்ச் ஆயிருக்குல, அதனால ஃபீவர் வரதான் சகஜம்தான். நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வெயிட் பண்ணுங்க, டாக்டர் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டை சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம் சிஸ்டர் வெயிட் பண்ணணும்? ரொம்ப நேரம் ஆகுமா? நாங்க வேணா அவ கூட உள்ள வந்து இருக்கட்டுமா? சின்ன குழந்தையில அதான் சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, எங்க சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இல்லங்க, நாங்க யாராச்சும் வர்றோமா? ஒரே ஒருத்தங்க மட்டும். இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரே கேள்வியா கேட்டுட்டு இருக்காதீங்க. அங்க கொஞ்சம் பாருங்க, ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்பதான் ஃபீவர்னு வந்து பாசிட்டிவ் ஆகி இப்பதான் வீட்டுக்கு கிளம்புறாங்க. நீங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, அமைதியா கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன ஆச்சு இவளுக்கு? நேத்து வர நல்லா தானே இருந்தா, இன்னைக்கு திடீர்னு இந்த காய்ச்சல் வராட்டா என்ன? ஏய் பூமாரி, அழவா செய்யற? ஏய் இங்க பாரு, எதுக்கு நீ இப்ப அழுதுட்டு இருக்க? அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, புரியுதா? சும்மா இதுக்கெல்லாமா அழுதுட்டு இருப்பாகோ? இல்ல அஞ்சலி, அவளை நான் இதுவரை இப்படி பார்த்ததே இல்லையா. டக்குன்னு பார்த்தோன்னா அழுகையா வந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லிட்டே இருந்தா. நான் தான் மண்டு மாதிரி தேவையில்லாம பொங்கலை போய் கொடுத்துட்டேன். அதான் அவ வாமிட் பண்ணிட்டான்னு நினைக்க. சித்தி அப்படியெல்லாம் இருக்காது சித்தி,
ஆகாதுங்கல்ல, அழுவாம இரியா. இல்ல அஞ்சலி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு ஒரு நாள் கூட இப்படி எல்லாம் வந்ததே கிடையாது. என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. நீ வேணா கதிர் மாமாக்கும் அவருக்கும் ஃபோன் பண்ண. இடி சின்ன ஃபீவரா தான் இருக்கும், இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க எங்க இருப்பாங்கன்னு இப்ப நம்மளுக்கு தெரியுமா? ஆபீஸ்ல வேலையா இருப்பாங்க. வீட்ல வேற கண்மணி, கார்த்தி, ரித்தி எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கோம். அவங்க வீட்டுக்கு போனாதான் சரியா வரும். நம்ம இங்க இருந்தாச்சா. அதுக்கு இல்ல அஞ்சலி, ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல. கொஞ்சம் மீனாக்காவது ஃபோன் அடிய. இடி மீனாக்கெல்லாம் ஒண்ணும் தெரிய வேணாம், சும்மா இரு நீ. இல்லடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ மீனாக்கு ஃபோன் அடிய, அவங்க கொஞ்சம் வரட்டுமே. ஏன்டி இப்படிலாம் செய்யற? அமைதியா இரியண்டி, பொறுமையா. டாக்டர் தான் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீ சும்மா இப்படியே தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா அவங்க எப்படி செக் பண்ணுவாங்க? சும்மா மீனாக்கெல்லாம் ஒன்றும் தெரிய வேணாம், அமைதியா நில்லு கொஞ்ச நேரம், இல்லைன்னா அங்கே போய் உட்காரு. பூமாரியோட அம்மா யாரு? அவளுக்கு அம்மா இல்ல, சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நாங்க 2 பேரும் சித்தி தான் வேணும். எங்கள்கிட்ட சொல்லுங்களேன் என்னான்ட்டு. அம்மா இல்லையா? ஆமாங்க, அவளுக்கு அம்மா கிடையாது, நான் தான் அவளோட அம்மா. என்னன்னு சொல்லுங்க. என் அக்கா பொண்ணு தான் அவ. ஓ அப்படியா, சரி சரி. எப்ப இருந்து வாமிட் பண்றா? நேத்து தான் திடீர்னு தான் வாமிட் பண்றா. என்னாச்சு? ஒன்னும் இல்ல அவளுக்கு. ஒன்னும் இல்லன்ட்டு சொல்ல முடியாது, ஏதோ பிரச்சனை இருக்கு. பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியா? ஃபீவர் எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல, இது வேற ஏதோ ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. ஐயோ அஞ்சலி, என்ன அஞ்சலி இப்படி சொல்றாங்க? சிஸ்டர், நீங்க ஒழுங்கா செக் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க? அவளுக்கு ஒண்ணும் கிடையாதே. ஒன்னும் கிடையாட்டி நல்லதுதான். நாங்க செக் பண்ணதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் தோணுது. பிளட் டெஸ்ட் வந்தோன்னு தான் தெரியும். ஒரு நாள் இங்க தான் தங்குற மாதிரி இருக்கும். அச்சச்சோ பூமாரி, ஐயோ பாவம் அவ. அவ ரொம்ப நல்ல பிள்ளை. அவளுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது. ஸ்கூல்ல ஏதாச்சும் நடந்தாச்சும் கூட அவ யாரையுமே எதையுமே திட்டவே மாட்டா. எவ்வளவு நாளா லீடரா இருந்திருக்கா. அவ எல்லாரையுமே காப்பாத்தணும்னு தான் நினைப்பா. அவளுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது. அவளுக்கு லாசா ஃபீவர் மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே ஆகக்கூடாது. அவ ரொம்ப நல்ல கேர்ள். அவ 2 நாளாவே தலைவலின்ட்டு யான்ட்ட மட்டும்தான் சொல்லிட்டே இருந்தா. நான் தான் அதை கவனிக்காம விட்டுட்டேன். அப்பவே நான் அம்மா கிட்டயாவது சொல்லிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப போய் நான் அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா எனக்கு அடிதான் விழும். அமைதியாவே நின்றுவோம். அவளுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது, ஒண்ணும் ஆகாது. சரிங்க, வெயிட் பண்ணுங்க. ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து பாக்குறேன். சிஸ்டர், உங்களுக்கு தெரியாம இருக்காது. நீங்க இப்படி எல்லாம் சொல்றத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கும் புரியுது. என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்களேன். 2-3 டவுட்டா இருக்கு. இதா இருக்குமா அதா இருக்குமான்ட்டு. டக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட கூடாதுல்ல. என்னங்கறத பார்த்துட்டு தானே சொல்லணும். அஞ்சலி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சிஸ்டர், பூமாரி கொஞ்சம் சும்மா இரு. சிஸ்டர், உயிருக்குலாம் எந்த ஆபத்தும் இல்லைல? அதான் சொல்றேன்ல, வாமிட் பண்ணான்ங்கறீங்க. எத்தனை நாளா வாமிட் பண்றா? வாமிட் எல்லாம் இன்னைக்கு தான் பண்ணா, முன்னாடிலாம் அப்படி பண்ணலையே. தலைவலி ஏதாச்சும் இருந்துச்சா? ஆமா சிஸ்டர், இன்னைக்கு தான் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. தலைவலியே இன்னைக்கு தான் வந்திருக்கா? இல்ல, 2 நாளாவே அவ தலைவலிக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இடி நீ என்ன சொல்ற? ஆமாம்மா, என்கிட்ட மட்டும் தான் சொன்னா தலைவலிக்குன்ட்டு. லாசான தலைவலியா இருக்குன்ட்டு நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லல. இடி மாடு, எங்ககிட்ட சொல்ல வேண்டியடி தலைவலிக்குன்னு சொன்னானா? அஞ்சலி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் இருக்காது பூமாரி, நீ இப்படி அழாத. நீ இப்படி அழுதானா பாரு, அவளே பயந்து போய் நிக்கிறா. பூமாரிக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? ஆகாதுன்னு நல்ல அமைதியா இரு. 2 நாளா தலைவலியா இருந்திருக்கு, கவனிக்காம விட்டுருக்கீங்க. சரி இருக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அங்க உட்காருங்க. எப்படியே அழுதுட்டுலாம் நிக்காதீங்க, அங்க உட்காருங்க. சிஸ்டர், அவளுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாம காப்பாத்திருங்க. காசு எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை கிடையாது. நாங்க லாசா ஃபீவரா இருக்கும்னு நினைச்சுதான் கொண்டு வந்தோம். இப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் தன்னோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. அஞ்சலி, பூமாரி ஏன் இப்படி அழுதுகிட்டே நிக்கிற? அழுவாதன்னு அங்க பாரு, பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பாத்துட்டு போறாங்க. யார் எப்படி பார்த்தா என்னடி? அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல?